இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து ஒரு 2 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. எதற்காக ஆண்டவருக்கு மகிமையை நாம் செலுத்துகிறோம்? என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஐயா, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கோடான கோடி தேவர்கள் எப்பொழுதும் அவரை பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று போற்றிக் கொண்டிருக்கிற ஒரு இடம் உண்டு என்பது நாம் அறிந்திருக்கிறோம். அவரை ஆராதிக்கும்படியாய், அவரை மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய ராஜ்யத்திற்குள் ஆட்களை வைத்திருக்கிறார். அங்கிருந்து தள்ளப்பட்ட தூதர்களை நாம் அறிந்திருக்கிறோம். லூசிஃபர் என சொல்லக்கூடிய பொல்லாத ஒருவன் தான் தேசத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இவனை போல அநேக தூதர்கள் என்ன ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு 24 மணி நேரமும் சேனைகளின் கர்த்தராகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். பிரியமானவர்கள், ஆனாலும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாய் நம்மை அறிந்து அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்காரு. பார்த்தீங்களா? இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி இந்த பூலோகத்தில் இருக்கிற நம்மை, பாவத்தில் இருந்த நம்மை பரிசுத்தமாக்கும்படியாய், பாவத்தில் கிடந்த என்னை, சேற்றிலிருந்து என்னை எடுத்தவர் பரிசுத்தமாக்கும்படியாய் பிதாவின் சித்தத்துக்காக நம்மை அவரையே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. பிரிய பாருங்க, அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி, இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி, இந்த பாவமான தேச உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய என் பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தாராம். பாருங்க, யாருடைய சித்தத்தின்படி? பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தாராம். பாருங்களேன், பிதாவானவர் எவ்வளவு அன்பானவர். அவருடைய குமாரனை அனுப்பி, என் பிள்ளைங்க இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னார். பார்த்தீங்களா? அவர்களை பாவத்திலிருந்து நீ மீட்டுக் கொள்ளும்படிய தன்னுடைய குமாரன் என்னச்சுன்னா ஒப்பு கொடுக்கிறாராம். பாருங்க, தம்மையே நம்முடைய பாவங்களுக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார். அதற்காக தான் ஆண்டவரை எப்பொழுதும் நம்மை ஆராதித்து கொண்டே இருக்கணும். பிரியமானவர்களே, நீங்க நினைக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய பாவத்தை மன்னித்த ஆண்டவர் அப்படின்ற நினைவு உங்களுக்கு வந்ததுமே அவரை துதித்து மகிமைப்படுத்துவர்களாய் நீங்க காணப்படணும். உங்களுக்கு ஒரு நெருக்கம் வந்த பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தார். பார்த்தீங்களா? அந்த நினைவு வந்ததுமே அவரை நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். பிரியமானவர்களே, அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமே, அப்படியே உண்டாவதாக. ஆனா உங்களையும் என்னையும் அழைத்த ஒரு நோக்கம், உங்களையும் என்னை பிரித்தெடுத்தது ஒரு நோக்கம், தெரிந்து கொண்டது நோக்கம், அவரை மகிமைப்படுத்தும்படியாய். அதுல விசேஷித்த விதமாய் நம்மளை பிரித்தெடுப்பது, என்னுடைய பாவத்தை மன்னித்தாரே, என்னுடைய அக்கிரமத்தை அவர் என்னை விட்டு நீக்கினாரே, என்னுடைய அக்கிரமத்துக்காய் அவர் நொடுக்கப்பட்டாரே, என்னுடைய ஒவ்வொரு மீறுதலுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார் என்கின்ற அந்த உணர்வு எனக்குள் வரும் பொழுது, ஒரு மனிதனுக்கு உணர்வு என்பது எல்லா மனுஷனுக்குள்ள காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அது நீங்க உலகத்திற்குள்ள போகும் பொழுதுதான் அது தெரியும். ஒரு எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட மனிதன் இருந்தா, ஒரு உலகப்புறமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் ஒரு பாடுகளுக்குள்ளாய் கடந்து சில உறவினர்கள்ட்ட போய் ஒரு காரியத்தை கேட்கிறார். அவர் எவ்வளவோ கேட்டும் அந்த காரியத்தை அவர்களால் செய்ய முடியல. ஒரு பண உதவியை கேட்கிறார்கள், அதை கொடுக்க முடியல. அவர் கண் கலங்கினவராய் திரும்பி வந்து விடுகிற ஒரு சூழ்நிலைக்கு நேரம் அவர் வந்துடுறாரு. ஆனா குறிப்பிட்ட காலத்துக்கு ஆண்டவரை அறிந்து கொண்ட பின்புதாய் ஆண்டவரை அறிந்து கொண்டு அந்த மேன்மையான நிலைமைக்கு வருகிறார். பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு காரியம், ஒரு ஹெல்ப் அவர்கிட்ட கிடைக்கல, உறவினர்கள் தான் மறுத்து விடுவார்கள். பிரியமான, ஆனா ஆண்டவரை அறிந்து கொண்டதுக்கு பின்புதாய் அவர் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். அதை நினைக்கும் பொழுது இருதயம் எல்லாம் அவ்வளவு மகிழ்ச்சியில் பூரிப்பாகும். பிரியமானவர்களே, ஏன்னா கண் கலங்கின அந்த நாளை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்லுகிறவராய் நான் காணப்படுகிறோமா என்று பார்க்க முடியாது. சகோதரர் அவருடைய அந்த சாட்சி பார்த்தீங்கன்னா,
கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து எப்பொழுதும் அவருக்கு நன்றி உள்ளவனாய் இருப்பேன். அந்த நன்றி உள்ளவன், அதுதான் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மை. அவர் செய்த ஒரு அற்புதம் இருக்கு பார்த்தீங்களா, அதை நினைத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா தெரியும். பலவீனப்பட்டு இருந்திருப்பீங்க, ஒரு பலவீனத்துல இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை செய்திருப்பார். பல ஆண்டு காலமாய் ஒரு வியாதியினால் பிடிபட்டு இருப்போம், அந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் அற்புதமாய் சுகத்தை கொடுத்திருப்பார், மறந்து போயிருப்போம். அப்பொழுது எப்பெல்லாம் ஆண்டவர் பாருங்க மகிமைப்படுத்துற போது அந்த நினைவு உங்களுக்கு வந்ததுமே ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஐயா, என்னுடைய பாவத்துக்காய், நான் செய்த தவறுக்காய் என் உடம்புல இப்படிப்பட்ட வியாதி வந்தது, யாரோ செய்த குற்றத்திற்காய் என்னுடைய வியாதி வந்தது. ஆனா என்னுடைய பாவத்தை போக்கி என்னை சுகமாக்கும்படிய தன்னையை ஒப்பு கொடுத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நீங்கள் அறிந்த உடனே அவரை மகிமைப்படுத்தணும். பிரியமானவர்களே, நேர காலம் அல்ல, எப்பயும் மகிமைப்படுத்தணும். டிஜிசியா தினகரன் ஐயா ஒரு உதாரணம், ஒரு காரியத்தை ஒரு மெசேஜ்ல சொல்லியிருக்கிறான். ஒரு பயங்கரமான ஒரு பைல்வான் போல ஒரு மனிதன் மீசெல்லாம் பயங்கரமா வைத்து இருப்பாராம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர் பெறாதபடி, நான் எப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு நாம ஏன் அபிஷேகம் எனக்கு கிடைக்கல, அந்த அந்நிய பாஷை கிடைக்கல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாராம். அப்போ அந்த மனிதன் ஒரு முரட்டாட்டமான மனிதன், அவர் ஒரு கம்பீரமான மனிதன். ஒரு சலூன் கடையில் போய் உட்கார்ந்துருக்கும் பொழுது அங்கே ஏதோ ஒரு பேசி இப்படி துதித்து ஏதோ ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அவர் தலை சவரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அந்த ஷேவிங் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த காரியத்தை சொல்லி அவர் மகிமைப்படுத்தணும். அவர் அறியாமையே என்ன செஞ்சாராம், அல்லேலூயா அப்படின்னு சொல்லி கத்துனதாக அவர் சொல்லுகிறது. காரணம் எந்த இடம்லாம் தெரியாது. ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு அவர் எண்ணற்ற அந்த இன்பம் அப்படின்னு சொல்லி அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர் உடனே பெற்றுக்கொண்டாராம். அங்கே இருக்கவங்க இந்த மனுஷருக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லி பதறாங்களாம். அவரை பிடிக்கலாம் முடியாது. பயங்கரமா உடம்பு உள்ள ஒரு மனிதர். அந்த கடைக்காரன் என்ன செய்யறானா, என்ன நடக்குது, என்னமோ செய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு வேடிக்கையாக உண்மையாக நடந்த ஒரு காரியத்தை அவர் சொன்னதை நான் பார்க்க முடியும். அப்ப ஆண்டவரை மகிமைப்படுது, அதை நினைத்த உடனே எந்த இடம் எப்படி இருக்கு அதெல்லாம் இல்ல, தன்னை மறந்து மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை உடனே அந்த மனிதன் பெற்றுக் கொண்டாராக என்று அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்புறம் பாருங்க, என்னுடைய பாவத்துக்கு என்னுடைய அக்கிரமத்துக்காய் என் தேவன் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று போடப்படுகிறது. அதுக்கு தான் என்ன செய்யுமா, அவருக்கு என்றென்று உள்ள சதா காலங்களில் என்ன செய்யுமா, மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொல்றாரு பாருங்க. எப்பயும் அவருக்கு மகிமை உண்டாகி கொண்டே இருக்கணும். ஏதோ ஒரு யாருக்கோ செய்த காரியத்துக்காக நீங்க மகிமைப்படுத்தல, எனக்காக உங்களுக்காக உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில செய்த நன்மையை நினைத்து பாருங்களேன். ஒரு நாள் நீங்க நன்மை செய்ய அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. ரோட்ல எத்தனையோ ஜனங்கள் நடந்து போகிறாங்க, கர்த்தர் நம்மளை பாதுகாப்பா அழைத்து வருகிறாரே. நீங்க ரோட்ல நடந்து போகும்போது கல் தட்டி கீழே விழுந்து விடுவீர்கள் என்று சொல்லி உங்களுக்காக ஒரு தூதரை முன்னாடி அனுப்புறாரு. உங்களுக்கு உணர்வு உணர்த்தவில்லையா? நீ விழ போன பரிசுத்த ஆவியானவர் உனக்கு ஒரு தூதரை அனுப்பி உன்னை தடுத்து நிறுத்தினாரே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உணர்வு வரணும். அப்பதான் மகிமைப்படுத்த முடியும். பிரியமானவர்களே, இந்த நினைவு எப்பெல்லாம் உங்களுக்கு வருகிறதோ அப்ப ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். என்னுடைய பாவத்துக்காய் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்கிற உணர்வு வரும் பொழுது எப்பொழுது மகிமை. அப்ப 24 மணி நேரமும் அவரை நினைக்கிற ஒரு சூழ்நிலைக்கு நேரம் நாம் தள்ளப்படுவோம். அதுவே ஆண்டவர் விரும்புகிறார். எப்பொழுது என் பிள்ளை என் கூட இருக்கணும், அவர் என்னை பத்தியே பேசணும் என்கிற விருப்பம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரையே நினைப்போம், அவரையே ஆராதிப்போம். அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடுவோம். அன்பின் தகப்பனே, எங்களுக்கு செய்த நன்மைக்கு எப்பொழுதும் உம்மை ஆராதிக்கிற கிருபை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.